இந்த பக்கம் புதைக்குழி இருக்கிறது. யாரும் இந்த வழியே செல்ல வேண்டாம். ஐயோ தமிழ, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. தமிழ, 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 தமிழ. புதைக்குழி இங்கதான் இருக்கு. அப்ப இங்கதான் இருக்காளா? தமிழ, தமிழ, தமிழ. காப்பாத்து. ஐயோ புடிச்சு இழுக்காதீங்க. கை என்னால முடியல. என்னால வர முடியல. வலிக்குது. கால் மாட்டிக்கிச்சு. வா, இப்படி கஷ்டப்பட்டு வா. நல்லா புடி. இது வர வர வர. அப்படியே புடிச்சுக்கோ. இது புடிச்சுக்கோ. முயற்சி பண்ணு. என்னால வர முடியல. கால் வலிக்குது. எந்திரி, எந்திரி. உனக்கு ஒண்ணு இல்ல? நல்லா இருக்கியா? எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் நல்லா இருக்கேன். அறிவியல் உனக்கு உன்னை யாரு காட்டுக்குள்ள வர சொன்னா? இது எம்புட்டு ஆபத்தான காடுன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு எல்லாமே தெரியும். நீங்களும் அந்த வைத்தியரும் பேசிக்கிட்டத நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். என்னைக்குமே எனக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும்னு இதே மாதிரி நடந்துக்கோ. உன்னை யாரு நீங்க வர சொன்னா? இங்க பாருங்க, இந்த வாடி போடின்னு பேசுறதெல்லாம் இங்க வச்சுக்காதீங்க. ஆமா, கோவம் முட்டபடி பொத்துக்கிட்டு வரும். ஏய், நீ எதுக்கு இப்ப இங்க வந்த? நான் என் மாமாவுக்கு மாத்து மருந்து கண்டுபிடிச்சு கொண்டு போறது முக்கியம்னு தோணுச்சு. அதனால மாமாவுக்கு மருந்து கொண்டு போலான்னு வந்தேன். ஏய், ஏதாவது சொல்லிட போறேன். யாரு கேட்டு காட்டுக்குள்ள வந்த? எங்க மாமாவுக்காக மருந்து தேடணும்னு தோணுச்சு, நான் வந்தேன். இப்படி தூரம் வந்தவளுக்கு இன்னும் முதல்ல காப்பாத்திக்க முடிஞ்சுதா? நான் மட்டும் 2 நிமிஷம் கழிச்சு வந்துருந்தேன்னு வையேன், நீ எங்க போன என்ன ஆனான்னு யாருக்கு தெரியாம போயிருக்கும். ஏய், அங்கிட்டு எழுதி போட்டிருக்காங்கல்ல, உதக்குடி இந்த பக்கம் இருக்குது, யாரும் போகாதீங்க. அப்புறம் எதுக்கு இந்த பக்கம் வந்த? ஆடையும் மூஞ்சியும் கேக்குறல்ல, பதில் சொல்லு. நான் அது எழுதி போட்டது எதையுமே பாக்கலங்க. பாத்திருந்தா நான் எதுக்கு இங்க வர போறேன்? அது பாக்காததுனால தான் நான் வந்தேன். இந்த மாதிரி ஆபத்தான பகுதிக்கு வந்தா 4 பக்கமும் சுத்தி சுத்தி. சரி வா, எந்திரி 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 வா. அமைதியா மூச்சு விடாத. கொடூரமான வண்டா இருக்கு. பார்க்கும்போது என்னென்னமோ பண்ணுது. ஆமாங்க. அப்ப
அப்போ நம்ம உடம்புல சேரும் சகதியும் பூசி இருந்தா அந்த வண்டோட கண்ணுக்கு நாம தெரிய மாட்டோம் போல. ஏய் தமிழ், வா நல்லா பூசிக்கலாம் வா. சரி, வா முதல்ல பதத்தை கொளுத்துவோம். ஆ, இந்தா. இங்க பாரு, என் பின்னாடியே வா, ரெண்டு பேரும் சேர்ந்தே போலாம். என்ன வா. இல்லங்க, நீங்க இந்த பக்கமா தேடி போங்க, நான் அந்த பக்கம் தேடி போறேன். ஏய், தனியா வந்து புதக்குழியில விழுந்தும் உனக்கு புத்தி வரலல்ல? திரும்பவும் தனியா போறேன்ற? இந்த மாதிரி காட்டுக்குள்ள வந்தா நாலா பக்கமும் பார்த்துட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல, நான் அப்படி நாலா பக்கமும் பார்த்து ஜாக்கிரதையா போறேன். சொன்ன பேச்சே கேட்க மாட்டல நீ. இங்க பாருங்க, நமக்கு நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. மாமாவுக்கு சீக்கிரமா யாராவது மருந்து கொண்டு போய் ஆகணும். நம்ம ரெண்டு பேருமே ஒரே வழியில போய் முயற்சி பண்றதை விட நீங்க ஒரு திசையிலயும் நான் ஒரு திசையிலயும் போய் மருந்து தேடுறதுதான் புத்திசாலித்தனம். நீங்க அப்படி போங்க, நான் இப்படி போறேன். நம்மளோட நோக்கம் மாமாவை காப்பாத்தணும். அதுக்கு நம்ம வேற வேற திசையில போனாதே முடியும். சொன்னா கேளுங்க. உன் இஷ்டத்துக்கு என்னமோ பண்ணு, எனக்கு ஒண்ணும் இல்ல. என்னடி என்ன எட்டி பார்த்துக்கிட்டு இருக்க? அம்மா, எனக்கு தெரிஞ்ச அடுத்த விக்கெட்டும் போக போகுதுன்னு நினைக்கிறேம்மா. எப்படி சொல்ற? இந்த மாதிரி தான் இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் இருமுனாங்க. இருமுனதும் போய் சேர்ந்துட்டாங்க. இத பார்க்கும்போது எனக்கு அப்படிதாம்மா தோணுது. அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. ஊர்க்காரங்களே ஒவ்வொருத்தவங்களா செத்துட்டு இருக்காங்க. இதுல நாம என்ன நிலைமைக்குமா ஆக போறோம்? அம்மா, சித்ரா சித்ரா இருமுறமா, அதே மாதிரி இருமுறமா. அம்மா, எனக்கு தெரிஞ்ச சித்ராவும் போறான்னு நினைக்கிறேம்மா. ஐயோ சித்ரா, 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 உனக்கு ஒண்ணு ஆகலையா? வாயில இருந்து நொர வரலையா? எப்ப வாயில இருந்து நொர வரும்? எப்ப போய் சேர்வான்னு நினைச்சிட்டு இருக்கியாடி? வேலை என்னமோ அதை மட்டும் பாருடி. வேலையை பார்த்துட்டு பேசாம இரு. இந்த வாசம் தானே அந்த வண்டு வந்து போந்துச்சு. வண்டு இங்கதான் இருக்கு.
மனுஷனோட ரத்த வாசமோ இல்ல மிருகத்தோட ரத்த வாசமோ அதுக்கு தெரிஞ்சதுன்னா உடனே கூட்டிலிருந்து பறந்து போய் அவங்கள தாக்கி அவங்க ரத்தத்தை குடிக்கும். மனுஷ வாடைக்கு ரத்தத்தை குடிக்க அந்த வண்டு வரும்னு சொன்னார்ல.